சார் அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப வேலுமணி முதல்வர் வேட்பாளர்னா எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரு சார்? எடப்பாடி அங்க வந்து எடப்பாடிக்கு வேலுமணியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கலாம். சார் என்ன சார் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு போய் ஒரு விளையாட்டுத்துறை நான் சார் சீரியஸா கொடுப்பாங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க விளையாட்டுத்தனமா எடுத்துக்காதீங்க. ஷிண்டே பார்க்கவே முடியலீங்க ஆட்சி அமைச்ச பின்னாடி. அப்பாயின்மெண்ட் கேட்டா இதே அமித்ஷா கொடுக்க முடியாதுட்டாரு. சேர்க்காத வேணான்ட்டாரு. ஏங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் மெட்ராஸ்ல அவர் டைம் வேஸ்ட் பண்ணி உட்கார வச்சு அண்ணாமலையை மாத்துக்குன்னு சொல்லி கொடியை பிடிச்சு அதை அனௌன்ஸ் பண்ணி மாத்த வச்சு எல்லாம் பண்ணி சாயங்காலம் தானே எவ்வளவு வயிறு எரிஞ்சிருக்கணும் அமித்ஷாவுக்கு. பொடி பயல நீ எங்கிட்டே வேலையை காட்டுறிய நீ இருக்கு தம்பி ஆப்பு உனக்கு அப்படின்னு. அது வரை மேடை ஏறின உடனே அண்ணாமலையோட கைத்தட்டலும் ஆரவாரமும் அந்த துண்டை சுத்தி காமிக்கிற அந்த எழுச்சியும் வேற யாருக்கும் இல்ல. பிரதம மந்திரி மோடிக்கு இல்ல, அமித்ஷாவுக்கு இல்ல, சொல்லியும் கை தட்ட மாட்டேங்கிறான். ஆகவே அண்ணாமலைக்கு மாத்திரமே தனியா நிக்கிது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோமே இந்த ஆளு பேச்சை கேட்டுக்கிட்டுன்ற ஒரு பயம், அந்த இது குற்ற உணர்வு இருக்கும்ல. ஆகவே அதெல்லாம் இல்லைங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதுக்கு.